நீங்களா யார் யாரோட ஃபேனு மட்டும் கீழ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வெறித்தனமான தல ஃபேனு. ஆமா. தல பேசுன அப்படி ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. ஃபுல்லா இங்கிலீஷ் தான். நம்ம தல வந்து இங்கிலீஷ்ல தான் பட்டை கிளப்புவாருல்ல. பயங்கரமான இங்கிலீஷ் பேசியிருந்தாப்படி. அதில் எல் டொராடோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும். நம்ம அடுத்த விளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனுமந்தீர்த்தம் டு அரூர் ஒரு ரோட் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அரூர். நேராக போகிறோம். பாப்பா பாரு, ஜம்முன்னு இருக்காங்க பாப்பா. ஒரே சிரிப்பாக போகுது. பார்த்த உடனே நம்மளையும் வீடியோவில் கவர் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. எல்லாம் இயற்கை தானே. பாருங்க, ரோடு மரம் சின்ன சின்னதாக வச்சாங்க. அவ்வளோ லைட் லைட்டாக வந்துச்சு பாருங்களா. அழகா இருக்குதுல்ல. அப்படியே ஜம்முன்னு போகலாம். பாக்குத்தோப்பு பாருங்க, பயங்கரமா இருக்குது. பாக்குத்தோப்புக்குள்ள போனா நான் அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்தாட்ட ஏரி, ரோடு எவ்வளோ பேர் ரோடு பாருங்க. ஸோ நாம் பாட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 80 க்ரூஸ் பண்ணுறோம். இதே போனால் 10 மினிட்ஸில் போயிடலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். நீங்களா யார் யாரோட ஃபேனு மட்டும் கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வெறித்தனமான தல ஃபேனு. ஆமா. எவ்வளோன்னு வச்சுங்களேன், எனக்கு மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதை வெறியா மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே சார் தான். நம்ம ஏகே அண்ணா தான். ஏன்னா அவர் தான் வந்து அடிக்கடி வந்து பைக் ரைட் போவார், சுற்றி பார்க்க எல்லாத்துலேயும் போயிட்டே இருப்பாரா. ஸோ அதில் வந்து எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. சரி, நம்ம தலை பண்ணும் போது நம்மளும் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விதமாக தான் நம்ம இந்த மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணோம். தலை வெறியன், தீவிரமான தலை ரசிகர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயங்கரமான தலை வெறியன். சின்ன வயசுலேருந்து நீங்கள் யார் யாருடைய ஃபேனுன்னு சொல்லிட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம வேகமாக வந்துட்டே இருந்தோம் பாருங்க. ஒரு புலவை பறந்துட்டு வந்து திடீர்னு காலை கடிச்சிருச்சு. கடுன்னு ஏறிச்சு. இப்படி சொல்லுங்க, ஒரு மாதிரியான ஒரு வழி இது. பாருங்க, சேலம் 76, மொரப்பூர் 26, அரூர் 15. இங்கேருந்து அரூர் 15 கிலோமீட்டர் தான், போயிடலாம். ரோடு மட்டும் பாருங்க, எவ்வளோ அகண்டு விழிஞ்சு இருக்குது பாருங்க. வாங்க போவோம். நிச்சயமா அந்த ஊத்தங்கரை அரூர் சரௌண்டிங் இருக்கிறவங்க பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவை நான் தான் வந்து வெளிக்கொண்டு வர போகிறேன். மோட்டோ விளாகிங்களா பாருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க, அரளிப்பூ அப்படியே அவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்க. ரோடு ஃபுல்லா எவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்க. நீட்டா அப்படியே தலை பேசுன அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஃபுல்லா இங்கிலீஷ் தான். நம்ம தலை வந்து இங்கிலீஷ்ல தான் பட்டை கிளப்புவாருல்ல. பயங்கரமான இங்கிலீஷ் பேசியிருந்தா அப்படியே. அதில் ஒன்று மட்டும் புரிஞ்சுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரூர் துயர சம்பவம் வந்துச்சு இல்லைங்களா, 40 பேர் 42 பேர் இறந்துட்டாங்க இல்லைங்களா, அது சொல்லியிருந்தாரு.
அதுக்கு வந்து விஜய் மட்டுமே பொறுப்பாகாது. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு பொறுப்பும் அது. அதனால எல்லாரும் போலயும் அவர் மேலே போட தப்பு வந்து நம்ம மேலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல என்ன சமத்துவமா பேசுறாரு பாத்தீங்களா? ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. இதுல எல்லாத்துக்குமே பங்கு இருக்கு, முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் தலைவனுக்கு உண்டான மரியாதை. எப்பயுமே நம்ம தலைவன் வேற மாதிரி இருப்பாரு. அதெல்லாம் இன்னும் ரீசெண்டா பார்த்த மாதிரிங்க எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்கா அப்படி. அதுல வாய் பேச முடியாது, காது கேட்காத ஒருத்தர் வந்தாரு, செல்ஃபி எடுக்க வந்திருக்காரு. அவர் சொன்னாலே அவரு சைகை மொழியில பேசுறாரு, எனக்கு காது கேட்காது வாயும் பேசுறாதுன்னு. அவர் செல்ஃபி எடுக்க வந்து அவர் செல்ல வாங்கி தலை வந்து செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டு ஃபைனலா தேங்க்யூ சொன்னார் பாத்தீங்களா? அது வந்து அதான் ஒரு உண்மையான மனிதனுக்கே ஒரு அடையாளம். எவ்வளவு அழகா பாத்தீங்களா? இதுதான் நேச்சுரலா. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்த பாதையை மறக்க கூடாது. அதனால மனிதனுக்கு மனிதன் வந்து வேற்றுமை தாழ்வு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் தலை எப்பயுமே சொல்லுவோம் அப்படி. எனக்கு அதனாலதான் தலைனாவே தலைதாங்க. தலையை ரொம்ப பிடிக்கும். என்னைக்குன்னா ஒரு நாள் தலையை பார்ப்பேன். அவ்வளவு ஆசை இருக்கு எனக்கு, பயங்கரமான ஆசைங்க. நான் ஒன்னும் ஒரு டைம் கூட சென்னை சைடு போனதில்ல ஃப்ரெண்ட்ஸ். சென்னை சைடு போயிருக்கேன், பட் இந்த மாதிரி ஆக்ட்ரஸை பார்த்ததில்ல. இன்னும் வந்து கடலை பார்த்ததில்ல. எல்லாரும் போவாங்க பீச் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நான் ஒன்னும் போயிருக்கேன், சென்னை போயிருக்கேன், பட் வந்து பீச் பார்த்ததில்ல, ஆக்ட்ரஸ் ஒன்றும் யாரையும் பார்த்ததில்ல. நம்மளுக்கான காலம் ஒன்று வரும்ல, நாமளும் ஒரு நாள் போவோம், ஒரு நாள் பார்ப்போம். நம்மளுக்கும் நல்லது நடக்கும்ல, கண்டிப்பா போவோம். அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு. வெயிலு தான், ஆனா காத்துல போக சொல்ல நல்லா இருக்கு, அழகா இருக்கு friends. இந்த வளைவு பாருங்க, அப்படியே நம்ம படுக்கிறோம், படுத்து விளையிறோம். ஒரு சில கிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க, படுத்து விளையாடுற கரெக்டு தான், ஆனா ஒரே முழுக்க படுத்துருவாங்க அப்படின்னுவாங்க. அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நானே பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பண்ணாம இருப்பாங்க என்ன? நான் தான் சொன்னேன், கர்மஸ் பூமராங்க. நம்ம என்ன பண்றோமோ அது நம்மளுக்கு வந்தே சேரும். நடு ரோட்ல எப்படி கார் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்போட்டு ரோடு மாதிரி. இந்தாட்டையும் லாரி வருது, இந்தாட்டம் ரெண்டு கார் போகுது, ஆனா அவன் அப்படி சொகுசா ரோட்ல நிறுத்தி அவன் பாருன்னு பேசினுக்கான் நாயம். இதெல்லாம் மனுஷனுங்களா யாருன்னு தெரியல, தாய்மொழிகள். வந்து மைக்ல வந்து பேசினா ரொம்ப கர 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 கரன்னு சவுண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சவுண்ட் வராம இருக்கிறதுக்காக மேல வந்து பூனை முடி மாதிரி இருக்கு இல்லைங்களா, போய் அது ஏன்னா தேடி பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. அரூர்ல இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வருவோம். நல்லா இருக்கு ரோட் பிரசன்ட், அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜோடியா தான் போவாங்க அவங்க, 2 லாரி இறங்கணும் அப்படியே பெரிய தோழர்கள். மத்தவங்க போறதா இல்லையானே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக அரூர் வந்துட்டோம். அரூர் ரவுண்டான இதுதான். சேலம் சைடு இருந்தாலும் இந்த சைடு வருவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக அடிச்சுன்னா இந்த சைடும் போய் சேலம் போகலாம், இப்படியும் போகலாம் சேலம். இதுதான் ரவுண்டானா. நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா அரூரில் இந்த மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அரூர் சட்டமன்ற தொகுதி. இது
அரூர் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் தான். நான் பாட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அழகா ஒரு ரவுண்டு போட்டுட்டு நம்ம எவ்வளோ பெரிய கடையில் ட்ரெஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே நமக்கு செட்டே ஆகாது, கலெக்ஷனே நல்லாவே இருக்குது. பட் ஆனால் அந்த ரோடு கடையில் சின்ன பொட்டி கடையாக இருக்கும். பொட்டி கடை மீன்ஸ் சொன்னால் சின்ன கடையாக இருக்கும், ஒரு 10 ரூமாக இருக்கும். ஆனால் ரோடு மேலே வந்து போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், மெட்டீரியல் நல்லாயிருக்கும், ரேஞ்சும் கம்மியாக தான் இருக்கும். அதே இவங்க விற்கிற இதே ப்ரைஸே பார்த்தீங்கன்னா பீஸு அதே சேம் கிளாத்து, சேம் மெட்டீரியல், சேம் கலர், சேம் துணி, அதையே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பெரிய கடையில் வச்சு விற்றீங்கன்னா அதுவே 1000-2000 வாங்க. அதே நம்ம ஆளுங்க தான் 200 அப்படின்வாங்க. என்னத்துக்கு கேட்குறீங்க? கரெக்டாக நம்ம அரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அரூர் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப சின்னதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சின்ன பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் அரூர். அரூர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான், அரூர் பஸ் ஸ்டாண்டே சுற்றி வந்துட்டோம். அரூர் பஸ் ஸ்டாண்டில் ஒன்றும் பெருசாக விஷயமே இல்லை. ஊத்தங்கரை போயிட்டுனாவே ஊத்தங்கரையில் நிறைய பெருசாகவே இருக்குது. எல் டொராடோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் பார்த்தா ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது அந்த மொபைல் ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியல.